ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி குக்கீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லையே தேவையில்லை. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட ஷார்ட் நோட்டீஸ் வந்துட்டு இதுக்காண்டி தான் நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்போ வரப்போகுதுன்ட்டு. ஸோ ஃபைனலி இன்றைக்கி வந்துட்டு நம்ம குரூப் 2ஏக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருந்தோம். பரவாயில்ல, குரூப் 4க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு எல்லாமே சிமிலர் தான். ஸோ டோன்ட் வரி. ஓகே, இப்போ குரூப் 4 நோட்டிஃபிகேஷனோட டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4. இது குரூப் 4 + விஏஓ இந்த ரெண்டுமே சேர்த்து தான் வரக்கூடிய ஒரு எக்ஸாமு. ஓகே, எக்ஸாம் என்றைக்கு நடக்கு? செப்டம்பர் 1 நடக்கு. செப்டம்பர் 1 யாருமே மறந்துடாதீங்க. செப்டம்பர் 1 எக்ஸாம். என்றைக்கு அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஓப்பனுக்கு வருதுன்னா 14/6/2019, 17/4/2019 லாஸ்ட் நாள் அப்ளை பண்ணதுக்கு. அதில் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, ரிசர்வேஷன் எக்ஸாமினேஷன் ஸ்கிம் என்ன, பேமெண்ட் ஃபீஸ் எப்படி என்னன்ட்டு எல்லா டீட்டெயிலுமே அதில் கரெக்டாக வந்துடும். அது என்றைக்கு வருது? 14/6/2019 அன்றைக்கி வருதுன்ட்டு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருமே இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 days மெட்டீரியல் கலெக்ட் பண்ண டைம் எடுத்துக்கோங்க. மெட்டீரியலே கிடைக்கலையா, பிரிண்ட் அவுட் போடுங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போடுங்க. பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்கள், பிரிண்ட் அவுட்டை போடுங்க. போட்டுட்டு என்னென்ன பேஜ் வேணும்ன்ட்டு கிழிச்சு வச்சுருங்க புக்கை. இப்போ நமக்கு தேவையான பேஜஸ்லாம் அந்த பிரிண்ட் அவுட்டில் அப்படி போடுங்க. அதுமாதிரி தேவையில்லாத ஒரு பெரிய புக்கையும் நீங்கள் என்னென்ன தேவைன்ட்டு தனித்தனியாக பிரித்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்போ சோசியல் சயின்ஸ் புக் இருக்குது, அது ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, இது ஜாக்ரஃபின்ட்டு தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் கம்மியாக இருக்கும். அந்த ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதை எப்படி பிரிக்கலாமா வேண்டாமா, மனசு கஷ்டமாக இருக்கான்ட்டு அதில் நீங்கள் தான் யோசிக்கணும். ஸோ அந்த ஏரியாலாம் பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ஜி அடுத்தது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை எல்லாருமே போட்டாங்க, காலையிலே எல்லாருமே போட்டாங்க. எல்லாருக்குமே இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் பார்க்குற ஒரு சிலருக்கு தெரியலன்னா அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெரியாத ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஷேர் பண்ணுங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கு ஒரு 80 days இப்போத்துலேருந்து டைம் இருக்குது. ஸோ ஈஸியாக படிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரணும்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பாய்.